ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான புடலங்காய் பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு இது எல்லாம் செம்ம பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு புடலங்காய் எடுத்துக்கலாம். புடலங்காயில் இருக்கிற நடுவில் இருக்கிற கொட்டையெல்லாம் நீக்கிட்டு சன்னமாக பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா இந்த மாதிரி சன்னமாக பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா புடலங்காவும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பக்கத்துலேயே தாளிப்புக்காக 2 ஆனியன் கட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து அரைக்கிறதுக்காக நிலக்கடலையை நம்ம கொஞ்சமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் தாளிப்புக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் இந்த லெவலில் இருக்கணும். கட் பண்ணி வச்சிருக்கிற புடலங்காவை போட்டுக்கலாம். மூடி வச்சு வேக வச்சுக்கணும். இப்போ நம்ம வறுத்த வேர்க்கடலையை மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்குவத்தில் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். உப்பு, மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. பாதி வெந்ததும் குழம்பு மிளகாத்தூள் 1.25 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா அடி பிடிக்காமல் இருக்க 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி வச்சு சிம்மில் வேக வச்சுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காது. நல்லா காய் நல்லா வெந்ததும் வறுத்து அரைச்ச வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். சுவையான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.